ஒண்ணுமே இல்லாத பட்ஜெட், எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்காங்க. விளாசிய எடப்பாடி பழனிசாமி. பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருந்த திட்டத்தை பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்திருக்கிறார்கள். ஆட்சி அமைந்து 85 நாட்களாகியும் இதுவரை ஒரு புதிய திட்டம் கூட அறிவிக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது எனவும் எல்லாம் ஏமாற்று வேலை என்றும் கூறியுள்ளார். குறிப்பாக தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என சொன்னார். விலையில்லா 6 சிலிண்டர்கள் தருவோம் என்றார். முதியோர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். பயிர்க்கடன் ரத்து என்ன ஆனது? ஆனால் எந்த ஒரு அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என எடப்பாடி கூறினார். தமிழகத்தில் விஜய் அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சர் மரிய வில்சன் 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்தார். பலரும் எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் என எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தாவேக் அரசு நிறைவேற்றவில்லை. இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பட்ஜெட்டில் எந்த புதிய அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்திருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 85 நாட்கள் ஆகியுள்ளன. இந்த ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. வெறும் வசனம் பேசியே ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றுக்கும் ரீல்ஸ் தான் போடுகிறார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் எதிர்பார்க்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கூறினார்கள். ஆனால் பட்ஜெட்டில் எந்த ஒரு திட்டமும் முழுமையாக இல்லை. புதிய திட்டம் எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று பல அறிவிப்புகளை வெளியிட்டார். 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தது. ஆனால் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. வருவாய் பற்றாக்குறை 55,000 கோடிக்கு மேல் என சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார்கள்? இதற்கு இந்த அரசு எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. ஏற்கனவே இருந்த திமுக அரசு ஒரு நிபுணர் குழு அமைப்பதாக கூறியது. பிறகு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியது. தற்போதைய தாவேக் அரசும் அதே மாதிரி அறிவிப்பை வெளியிட்டு நிதி நிலைமையை சரி செய்வோம் என்று கூறியுள்ளது. எப்படி சரி செய்ய முடியும்? தாவேக குறுகிய காலத்தில் 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. நாங்கள் கொரோனா காலத்தில் கூட சிறப்பாக செய்தோம். 1 ரூபாய் கூட அரசுக்கு வருவாய் வராத நேரத்திலும் பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம் என்று கூறினார்.